குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். கடவுள் உங்களை சோதிப்பார், ஏன் தெரியுமா? இந்த கதையை கவனமாக கேளுங்கள். அந்த இரவு மழை நின்றதே இல்லை. காற்று பலமாக வீசியது. வானம் முழுவதும் இருள். அந்த இருளில் ஒரு மனிதன் மட்டும் நின்றான். கண்களில் கண்ணீர், இதயத்தில் ஒரு கேள்வி. அவன் வானத்தை பார்த்து கேட்டான், நான் இவ்வளவு நம்பினேன், என் கடவுள் எங்கே? அந்த கேள்வி வானத்தில் கலந்தது. ஆனால் பதில் வரவில்லை. ஆனால் அவன் அறியாமல் அந்த இருளின் நடுவில் கூட அவனை கவனித்துக் கொண்டிருந்தார். சிவபெருமான் அவன் வாழ்க்கை சாதாரணம்தான். ஆனால் அவன் நம்பிக்கை சாதாரணமில்லை. வறுமையில் பிறந்தவன், வாழ்க்கை முழுவதும் போராடியவன். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ஒருபோதும் தோற்கவில்லை. அது அவன் பக்தி. உணவு இல்லாத நாட்களிலும் கூட கண் மூடி ஓம் நம சிவாய் என்று ஜெபித்தான். அவனுக்கு உலகமே எதிராக இருந்தாலும் அவனுடைய நம்பிக்கை மட்டும் உறுதியாக இருந்தது. ஆனால் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் அது மாற ஆரம்பித்தது. முதலில் அவன் வேலை போனது. பிறகு குடும்பம் நோய்பட்டது. அதற்குப் பிறகு வீட்டில் உணவு கூட இல்லாத நிலை. ஒன்றின் பின் ஒன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. உன் கடவுள் எங்கே? உன்னை காப்பாற்றலையே? அவனை பார்த்து கேலி செய்தார்கள். அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் உள்ளுக்குள் அவன் மெதுவாக உடைந்து கொண்டிருந்தான். அந்த இரவு அவன் முழுவதும் உடைந்துவிட்டான். மழை இன்னும் கொட்டிக்கொண்டே இருந்தது. அவன் கதவின் அருகில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்போதுதான் ஒரு தட்டல் கேட்டது. அவன் கதவை திறந்தான். வெளியில் மழையில் நனைந்த ஒரு முதியவர். அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி. அவர் கேட்டார், உனக்கு உதவி வேண்டுமா? அவன் சிரித்தான். எனக்கு யாரும் தேவையில்லை, என் சிவன் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். அந்த முதியவர் சிரித்தார். மின்னல் ஒளி. அந்த ஒளியில் அவருடைய முகம் பிரகாசித்தது. அவன் மெதுவாக கேட்டான், நீங்கள் யார்? அடுத்த நொடி அந்த உருவம் மாற ஆரம்பித்தது. ஒளி, ஆற்றல், அமைதி. அவர்தான் சிவபெருமான். அவன் கண்களில் கண்ணீர். இந்த முறை அது ஆனந்தம். அடுத்த நாள் அவன் வாழ்க்கை மாறியது. பிரச்சனைகள் மறைந்தது. வாழ்க்கை சீரானது. ஆனால் அவனுக்கு கிடைத்தது பணம் மட்டும் இல்லை, இறைவனின் அருள். அவன் புரிந்து கொண்டான், கடவுள் சோதிப்பது உன்னை கைவிடுவதற்காக அல்ல, நீ எவ்வளவு தூரம் நம்பிக்கையை பிடித்து நிற்பாய் என்பதை பார்க்கத்தான். அதனால் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையை விடாதே. ஏனெனில் சரியான நேரத்தில் இறைவன் கண்டிப்பாக வருவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.